ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க வெல்னஸ் கோச் வேல்முருகன். இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வெயிட் கெயின் பண்றத பத்தி. வெயிட் கெயின் எப்படி பண்ணலாம்? நிறையவே சொல்றாங்க, எனக்கு வெயிட் கெயினே ஆக மாட்டேங்குது சார். ஏன்னா எங்க ஃபேமிலியிலே இப்படித்தான் எல்லாரும் ஒல்லியா தான் இருப்போம். அவங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு நல்ல நியூட்ரிஷன் நியூட்ரிஷன் நிறைஞ்ச உணவுகள் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஒண்ணு. எக்ஸர்சைஸ் ஓரியன்டட் லைஃப்குள்ள வரணும். நல்ல புரோட்டீன் உள்ள ஃபுட் எடுத்துக்கணும். அவங்க புரோட்டீன் உள்ள ஃபுட் எடுத்தாலும் எனர்ஜியே வெளியேறிட்டு தான் இருக்கும். அதை வந்துட்டு ஸ்டாப் ஆகிற வரைக்கும் நம்ம ஒன்ஸ் அது வந்துட்டு வெயிட் கெயின் ஒன்ஸ் கெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா கண்டினியூவா கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ப்ராசஸ் வரைக்கும் கரெக்டாக நம்ம கெயின் பண்ணுறதுக்கு அந்த ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? நல்ல புரோட்டீன் உள்ள ஃபுட்டு, நார்ச்சத்து, ஃபைபர் உள்ள ஃபுட்டு எல்லாமே சரிவிகிதமாக எடுத்துக்கணும். சரிங்களா? எடுக்கும்போது நம்மளோட அனிமல்ஸ் ப்ரோட்டீன்ஸ் நிறைய இருக்குது. மீனில், சிக்கனில், மட்டன் எல்லாத்துலேயுமே நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. நமக்கு தேவையானது பால் எல்லாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி பருப்பு வகைகள் எல்லா எல்லா பருப்பு வகைகள் எடுத்துக்கலாம். கடலை, பன்னீர் எல்லாமே எடுத்துக்கலாம். சரிங்களா? அவங்க வெயிட் கெயினில் வந்துட்டு ரொம்ப ஈஸிங்க. வெயிட் வெயிட் லாஸை காட்டிலே வெயிட் கெயின் ரொம்ப ஈஸி. இவங்க அவாய்ட் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தோம்னா, அந்த பேக்கிங் ஐட்டம்ல இருக்குல்லங்க, பேக்கரி பொருள் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். நல்லா இருக்கு. ஏன்னா தொப்பை தான் வரும். அதே மாதிரி எண்ணெயில் பொரிச்ச ஐட்டங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல மசில்ஸ் பில்டிங் எக்ஸசைஸ் நிறைய பண்ணணும். நேரத்துக்கு நல்லா பசிக்கும் போது இதை சாப்பிடணும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணவே கூடாது. பசிக்கும் போது சாப்பிட்டே ஆகணும். ரொம்ப மஸ்ட் வந்துட்டு தூக்கம். தூக்கம் வந்துட்டு சரியான அளவில் தூக்கம் இருந்துச்சுன்னா சீக்கிரமா வெயிட் கெயின் பண்ணிடலாம். ஏதாவது டிப்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஹெல்ப் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். பை.